ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இறைவார்த்தை பகிரும் அனைவருக்கும் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, திருவருகை காலத்தினுடைய 3வது வாரத்தில் இருக்கின்றோம். வியாழக்கிழமையான இன்று இன்றைய இறைவார்த்தை பகிர்விலே முதல் வாசகமாக நீதி தலைவர்கள் புத்தகத்திலிருந்து நமக்கு செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக எல்லா வாசகங்களும் இந்த திருவருகை காலத்திலே பிறக்க இருக்கின்ற பாலகனுடைய பிறப்பை முன்னறிவிப்பதாக இருக்கும். அதே போலத்தான் இன்றைய வாசகம் கடவுளுடைய தூதுவர் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் இருந்த ஒரு பெண்ணிடம் சென்று, உமக்கு ஒரு குழந்தை பிறக்க போகிறது, ஆனால் அந்த குழந்தையினை பெரும் வண்ணம் நீர் திராட்சரசமோ மதுவோ தீட்டானது எதையும் உண்ணக்கூடாது, பிறக்க போகின்ற குழந்தையினுடைய தலையிலே சவரக்கத்தியே படக்கூடாது, அவர் கடவுளுடைய பிள்ளையாக இருப்பார், கடவுளுக்குரிய வேலையை அவர் செய்வார், இஸ்ரவேலை பெலிஸ்தியர்களுக்கு எதிராக அவர் காப்பாற்றுவார், நீதி தலைவராக இருப்பார் என்ற ஒரு வாக்கு அவருக்கு கொடுக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, இது வானதூதர் அவரும் சென்று சொன்ன செய்தியை அவர் தன்னுடைய கணவரான மனோவாகவிடம் சென்று சொல்கிறார். மனோவாகும் அதை ஏற்றுக்கொள்கிறார். ஏனென்றால் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் இருந்த காரணத்தினால் ஆண்டவருடைய தூதர் அவரிடம் பேசுகிறார் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். ஆனாலும் அவர் கடவுளுடைய தூதர் தான் என்பதை சில சந்தேகங்கள் அவர்கள் மத்தியிலே எழுந்தது. அதனால் அவர் நேரிடம் சென்று, நீர் சற்று நேரம் அமரும், நமக்காக நான் ஒரு ஆட்டுக்குட்டி விருந்து ஏற்பாடு செய்கிறேன் என்று சொன்ன பொழுது கடவுளுடைய தூதுவர் சொன்னது, நீங்கள் என்னை காக்க வைத்து அந்த உணவை கொடுத்தாலும் உண்ண மாட்டேன், அதை நீங்கள் கடவுளுக்கு எரிபலியாக செலுத்துங்கள் என்று சொல்லி அவரிடம் அதையே நிறுத்தி கொண்டார். பிறகு அவர் பலிகளை ஆண்டவருக்கு ஒரு மலை மீது வைத்து அவர் நிறுத்திய பொழுது ஆண்டவர் மிகப்பெரிய அதிசயத்தை செய்தார். அது நெருப்பு எரிந்து மேலே எழும்பியது. அந்த நெருப்போடு இணைந்து அந்த வானதூதர் மேலே சென்றார்கள். பிரியமானவர்களே, இந்த நிகழ்வு நமக்கு கொடுக்கப்படுவதனுடைய நோக்கம், கடவுள் எல்லாவற்றையும் செய்வார், கடவுளால் இயலாதது எதுவுமே இல்லை என்பதன் நோக்கம்தான். ஏனென்றால் நாம் ஆபிரகாம் சாராவுடைய நிகழ்வை பற்றி நாம் அறிந்திருப்போம். ஏறத்தாழ 100 வயதிலே அவர்கள், சாரா 90 வயதிலே, ஆபிரகாம் 100 வயதிலே குழந்தை பெற்றெடுத்தார். கடவுளால் இயலும். இந்த நிகழ்வுதான் இன்றைய நற்செய்தி வாசகத்தோடு நாம் இணைத்து பார்க்க போகிறோம். ஏனென்றால் செக்கரியாவும் எலிசபெத்தும் வயது முதிர்ந்தவர்கள், நீண்ட நாட்களாக குழந்தை இல்லை. ஆனால் செக்கரியா ஆலயத்திலே ஆண்டவருக்கு தூபம் காட்ட சென்ற பொழுது கபிரியேல் வானதூதர் அவருக்கு முன் தோன்றி, உமக்கு ஒரு மகன் பிறப்பான், அவனுக்கு யோவான் என பெயரிடுவீர் என்று குறிப்பிடுகிறார். இங்கே அன்னை மரியா கேட்டதை கொண்டுதான் இவரும் கேட்கிறார், இது எப்படி நிகழும்? அன்னை மரியா சொன்னது, நான் கன்னி ஆயிற்று, இவர் நான் வயதானவன், என் மனைவி வயதானவள் ஆயிற்று, இது எப்படி நிகழும்? இது நடக்கும் என்று நான் எப்படி நம்புவேன்? இந்த கேள்வியை கேட்ட பொழுது கபிரியேல் வானதூதர் தன்னை அங்கே அறிமுகப்படுத்துகிறார். நான் கபிரியேல், கடவுளுடைய அருகில் இருப்பவன், கடவுளால் இயலாது எதுவும் இல்லை என்று சொன்ன பொழுது, நீர் நான் சொன்னதை நம்பவில்லை, அதனால் உன் குழந்தை பிறக்கும் வரை நீ பேசாமல் இருப்பாயாக என்று சொல்லி வாயை அடைத்ததாக நற்செய்தி வாசகம் நமக்கு அறிவிக்கிறது. பிரியமானவர்களே, இதுல ஒரு நிகழ்வை நாம் சரியாக கணிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும், யோசிக்க வேண்டும். ஏனென்றால் விவிலியத்திலே நாம் பார்த்த பகுதிகள் எல்லாமே, அண்ணாவாக இருக்கட்டும், எலிசபெத்தாக இருக்கட்டும், கன்னி மரியாவாக இருக்கட்டும், சாராவாக இருக்கட்டும், கடவுளுடைய தூதுவர் பெண்களிடம்தான் பேசினார். ஆனால் ஆணிடம் பேசியது செக்கரியாவிடம் மட்டும்தான். செக்கரியாவிடம் இவர் மற்றவரிடம் கேட்ட கேள்வி இந்த செக்கரியாவிடம் கேட்கப்படுகிறது. செக்கரியாவிடம் கேட்கப்பட்டதன் நோக்கம் என்னவென்றால், அவர் ஆலயத்தினுடைய கடவுளுடைய பலிபீடத்திலே இருந்தார். அப்பொழுது பலிபீடம் கடவுளுக்குரிய இடம், கடவுள் அவர்களை சந்திக்கின்ற இடம். ஆக கடவுளுடன் அவர் பேசிய பொழுது அவர் நம்பவில்லை, மற்றவர்கள் அனைவருமே ஏற்றுக்கொண்டார், எந்த பிரச்சனையும் இல்லை. இவர் தான் வயதானவர் என்பதை தான் அங்கே முன்னிறுத்துகிறார். கடவுள் அவருடைய வேண்டுதலை கேட்டார் என்ற வார்த்தை அங்கு சொல்லப்படுகிறது. அப்படியானால் இது சொல்லப்படுவதன் நோக்கமே இதுதான். ஏனென்றால் கன்னி மரியாவுக்கே வானதூதர் கபிரியேல் சொன்னது இதுதான், நீர் உமது உறவினர் பெண்ணாகி எலிசபெத்துக்கு இது 6வது மாதம் என்று சொன்ன பொழுது அன்னை மரியா ஏற்றுக்கொண்டார், உடனே ஏற்றுக்கொண்டார். நான் கன்னி ஆயிற்று, இது எப்படி நிகழும் என்று கேட்ட பொழுது வானதூதர் அவர்கள் சொன்னது, உமது உறவுக்கார பெண்ணாகிய எலிசபெத்துக்கு இது 6வது மாதம் என்று சொன்ன பொழுது
அப்படி என்றால் கடவுளுடைய கைவன்மை எல்லா இடத்திலும் நிகழ்கிறது என்பதை ஏற்றுக்கொள்கிறார். பிறக்க போகின்ற பாலன் நம் மத்தியிலே வர இருக்கிறார். கடவுள் தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கிறார். அவர் நம் மத்தியிலே வந்து நமக்கானதை செய்ய இருக்கிறார். அப்படி என்றால் நாம் கடவுளுக்கு கொடுத்திருக்கின்ற வாக்குறுதிகள் என்ன என்பதை சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். பல வேளைகளே பல விதமான வாக்குறுதிகளை நாம் கொடுத்திருப்போம். திருமுழுக்கின் போதும், உறுதி பூசுதலின் போதும், புது நன்மை பெறுகின்ற பொழுதும், திருமணத்தின் போதும், ஒவ்வொரு நேரமும் பாவ அறிக்கை செய்கின்ற பொழுதும் பலவிதமான அறிக்கைகள் நாம் கடவுள் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதன்படி நாம் வாழுகிறோமா? ஏனென்றால் பிறக்க போகிறவர் மிகப்பெரியவர், நமக்கானவர், நமக்காக நம்மத்திலே வர இருக்கிறவர். அவரை எதிர்கொண்டு செல்ல வேண்டுமானால் அதற்கு நாம் தகுதியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதனால் பிறக்க இருக்கின்ற பாலனுக்காக நம்மையே நாம் தகுதிப்படுத்திக் கொள்வோம். நமது உள்ளத்தையும் இல்லத்தையும் தகுதியுள்ளதாக மாற்றுவோம். அனுதின திருப்பள்ளிக்கு சென்று நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுவோம். அவரை ஏற்றுக்கொள்ள நம்மையை தயார் செய்வோம். அப்படி செய்கின்ற பொழுது இந்த திருவருகை காலம் நமக்கு பயனுள்ள காலமாக இருக்கும். ஏனென்றால் செக்கரியாவுக்கு வாக்களித்த கபிரியேல் வானதூதர் நமக்கும் வாக்களிப்பார். அவர் சார்பாக நின்று நாம் ஜெபிக்கின்ற பொழுது நாம் வேண்டுதலை கடவுள் கேட்பார். இன்றைய வாசகத்தில் நமக்கு சொல்லப்படுகின்ற மைய செய்தி, நம் வேண்டுதலை கடவுள் கேட்பார். முதல் வாசகத்திலே அவருடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. நற்செய்தி வாசகத்திலே அவருடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. நம்பிக்கையோடு நாம் கேட்போமானால் கடவுள் நம்முடைய வேண்டுதலுக்கு செவி கொடுப்பார் என்ற எண்ணத்தோடு நம்பிக்கையோடு தொடர்ந்து செபிப்போம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். இறைவனேசு என்று வாழ்த்து பெறுவாராக.